இந்த படம் வாய்ப்பு கொடுத்த சீனிவாச குரு சார் அவர்களுக்கும் டைரக்டர் முத்து அவர்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். சிக்லெட் ஒரு யூத்துக்கான சப்ஜெக்ட். இதை நாங்கள் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறோம். வழக்கமான ஃபார்முலாலேருந்து கொஞ்சம் மாறி சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம். நமக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். I'll manage it in Tamil and English. Hi everyone. Thanks for coming and supporting my film. Like, thank you director sir and producer sir for supporting me in Tamil industry and giving me an opportunity to work here, and I feel very glad for them. Thank you sir, thank you so much, and thank you all the guests sir, thank you for supporting me. Thank you sir, thank you so much. அனைவருக்கும் வணக்கம். Thank you for the press and media who came here to support us. சிக்லெட் படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு டைரக்டர் சார் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். தேங்க்யூ ஃபார் த ப்ரொடியூசர் சார் ஃபார் செலக்டிங் மீ. இந்த படத்தில் நிறைய பிரச்சனை வந்தது ரீசெண்டாக, லைக் 2 வருஷமாக என்ன நிறைய தடங்கள் வந்தோம். இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இங்கே வந்திருக்க ஆல் த சீஃப் கெஸ்ட் who and all came to support us. Thank you for coming sir. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லீட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிருந்தேன். பட் திஸ் இஸ் த பிக் ஃபிலிம். நிறைய படங்கள் தாண்டி இந்த படம் வந்து முத்து சார் வந்து நிறைய எனக்கு ஸ்டோரி சொல்லி இந்த கேரக்டர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் நம்மக்கிட்ட. இதில் ஒர்க் பண்ண ஆல் த கோ ஆர்டிஸ்ட் ராமண்ணா, டேனி அண்ணா, பொன் சங்கர், நான் நிறைய பேரை சொல்ல ஆரம்பித்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்க ஆல் தி கெஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ. First of all, thank you so much, press media and our guest, for coming here today. And thank you so much, sir, my director sir, and production company and my producer sir, for giving me a good opportunity in Tamil industry. This is my first movie and I'm really glad to be here in Tamil industry. Thank you so much for your supports and lots of love and best wishes for me. Thank you for your support and sir, thanks a lot sir. துண்டு விழுந்தது எனக்கு, தயாரிப்பாளருக்கு துண்டு விழக்கூடாது என இறைவனை வேண்டி பேச ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி தை கிருத்திகன்னு தெரிஞ்சும் தயாரிப்பாளர் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கிறாரு. ஏன்னா வந்திருக்கவங்களாம் சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக ரிஸ்க்காக கைத்தட்டி சந்தோஷமாக இருக்கணுன்றதாக தான் அதை ஏற்பாடு பண்ணது. எல்லோரும் ஒரு இருகண முகத்தோடு அமர்ந்திருக்கிறப்போ ஒரு ஃபீல் கிடைச்சிது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனை சினிமா குடும்பம் அதில் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி இருக்க சினிமா சூழ்நிலை. அதனால் இந்த சூழ்நிலை வந்து சீனிவாச குரு சார் வந்து ஒரு படம் தயாரித்ததுக்கு உண்மையிலே அவர் பாராட்டணும். ஒரு மிகுந்த கரகோஷத்தை அவர் கொடுங்க. பயங்கரமான மிகுந்த கரகோஷத்தை கொடுத்ததுக்கு நன்றி. இயக்குனர் முத்து அவர்கள் ஏற்கனவே திறந்தரிசி சீசன் ஒரு படம் பண்ணாங்க. அதன் பிறகு அருமையாக போராடி இன்றைக்கி ஒரு படம் பண்ணிருக்காங்க. அவர் சிப்பிக்குள் முத்து அல்ல, சினிமாக்குள் இருக்கின்ற முத்து. அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். கேமராமேன் குளஞ்சிக்குமார் சார், அவர் எந்த படம் படம் புது படம் எந்த டைரக்டரோட பண்ணாருன்னு அந்த டைரக்டர் வாழ்நாள் ஃபுல்லாக படம் பண்ணுற முடிக்க குளஞ்சிக்குமார் தான் கூப்பிடுன்ற அளவுக்கு பெட் ஆகிடுவார். அதுபோல் ஒரு கேமராமேனு யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். புது டைரக்டர் படம் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் நான் செல்லமாக அழைக்கக்கூடிய எம்ஜிஆர் அண்ணன் என்று அழைக்கும் திரு ஆர் உதயகுமார் சார், அவர் செயற்குழு உறுப்பினராக எலெக்ஷன் நிற்கும்போது யார்கிட்டையுமே போய்ட்டு ஒரு ஓட்டு கேட்க மாட்டார். எதிரில் பார்த்தா கூட தம்பி அண்ணனுக்கு ஓட்டு போட்டு சொல்ல மாட்டார். அப்படி ஒரு கெத்தான ஒரு சார் அவர். எப்போதும் அவர் தான் வந்து தேர்தல் நின்னார்னா செயற்குழு உறுப்பினர், தயாரிப்பாளர்களின் செயற்குழு உறுப்பினர், தேர்தலில் நிற்கிறல்னா தயாரிப்பாளரின் மனதில் குடியிருக்கும் செயற்குழு உறுப்பினர். அவர்களை வருக என வரவேற்கிறேன். எங்கள் சார் அதான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் இல்லை முன்ன சொல்கிறேன். எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் 2K கிட்ஸ் திரு ராஜன் சார் அவர்கள்,
எந்த விழா நடந்தாலும் ஒரு இளைஞரை போன்று இவர் இல்லாத விழாவே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வந்து தயாரிப்பாளர் நலனுக்காகவும் சினிமா நலனுக்காகவும் பேசுகிறாரு. அவர் நீண்ட ஆயுளோட வாழணும் இறைவனை வாழ்த்திக்கிறேன். உண்மையிலே யார் வந்து தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷத்தில் அதிகமாக இசை வெளியீட்டில் கலந்துக்கிட்டான்னு சொல்லி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு போட்டிங்கன்னா அண்ணன் அசால்ட்டாக வருவார். ராஜன் அண்ணன் தான் எங்கள் அண்ணனை இந்நேரத்தில் வரவேற்கிறேன். கலைஞரின் 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே இத்திரைப்படத்தின் விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. சமீபத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக கலைஞர் 100ஆண்டு விழாவை கொண்டாடினோம். அதற்காக இரவு பகல் அயராது உழைத்த எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர்கள் திரு ராமநாதன் முரளி சார் அவர்களுக்கும், திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், கதிரேசன் சார் அவர்களுக்கும், அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் கேப்டன் ஐயாவின் மறைவு மிகுந்த மன வருத்தத்தை அளித்தது. இந்நேரத்தில் ஐயா வைத்து படம் இயக்கிய ஆர் உதயகுமார் சார், சின்ன கவுண்டர் சார் அவர்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. அவருடனெல்லாம் பழகி வாழ்ந்தவர். அதுபோல் ஒருவர் உலகில் உள்ள அனைத்து கடவுளும் இணைந்து சில பேரை உருவாக்க நினச்சிட முடியாது. அதில் வந்து கலைஞர் ஐயா, அப்துல் கலாம் ஐயா, கேப்டன் ஐயா, அதுபோல் மனிதர்கள் ரொம்ப அரிது. திரு பேரரசு சார் அவரை வைத்து தருமபுரியின் படம் பண்ணிருக்காங்க. சார் இந்நேரத்தில் வருகிறவரை நான் இருக்கிறேன். ஆர் உதயகுமார் சாரையும் பேரரசு சாரையும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, வியப்பாக இருக்குது. மகிழ்ச்சி சார். விழாவில் என்னை அழைத்த தயாரிப்பாளருக்கு நன்றிகள். விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள். பெரிய படங்களை வந்து அவங்க ரசிகரே கொண்டு போயிடுவாங்க, சின்ன படங்களை தான் கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் சின்ன படங்கள்லாம் உங்கள் விமர்சனத்தையும் உங்கள் கருத்துக்கள் ஏதி வளர்க்கணும் சொல்லி மீண்டும் பத்திரிகையாளர்களுக்கு இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 242 பீப்புள் உட்காந்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 242 பீப்புள் ஆவரேஜ் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா சிலர் 60 வயசு இருப்பாங்க, 40 வயசு இருக்காங்க, 30 வயசு இருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு ஆவரேஜ் எடுத்தோன்னா ஆல்மோஸ்ட் 10,000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புள் ஆர் சிட்டிங் ஹியர். அது 10,000 வருஷம், 10,000 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஹியர். ஸோ அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னு கஷ்டமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயம் நடந்தோன்னா உடனே நடந்துடணும். வாழ்க்கையில் வந்து கஷ்டமே யாருக்கும் கிடையாது. அந்த கஷ்டப்பட்டோம்னா இஷ்டப்பட்டதுனால தான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எந்த வேலை பண்ணாலும் ப்ராசஸ். நீங்கள் வேலையை பாருங்கள், ரிசல்ட்டை பாதர் பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை, கஷ்டம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த படம் டிஸ்கஷன் முடிஞ்சு படம் எடுக்கிற டேத்தில் அப்படின்னா கோவிட் வந்துச்சு. நான் இங்கே வந்ததுக்கு மெயின் காரணம் என் நண்பன் சீனிவாசன், என்னுடைய கட்சிக்காரர், என்னுடைய நண்பர் சீனிவாசன் வந்து ஐ யூஸ் டு கால் இன் தம்பி நீ படம் எடுக்க போகிற கொரோனா காலம் இதெல்லாம் விட்டுரு, ஜஸ்ட் வில் டூ த ப்ராசஸ். சரியா? அது படம் வரணும், நல்லா விலை போகணும், இதெல்லாம் அதிலே பண்ணாத. யூ ஸ்டார்ட் டூயிங் த ப்ராசஸ். அது வந்து ஒரு 6 மாதத்தில் முடியலாம், 1 இயரில் முடியலாம், 2 இயர்ஸில் முடியலாம், எப்படி வேணாலும் நடக்கும். கண்டிப்பாக த எண்ட் வில் பி தேர். சரியா? அந்த ப்ராசஸை நீ பண்ணு, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணார், அதை பிலீவ் பண்ணார், இஷ்டப்பட்டு பண்ணார். அதனால இந்த படம் இன்றைக்கி எல்லாம் ரெடியாகி நீ ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. சீனிவாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி இஸ் நாட் ஓன்லி எங்கள் கட்சிக்காரர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அவர் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வர கொஞ்சம் பணத்தில் இருந்து அவர் கொஞ்சமாக எடுத்து இந்த படம் தயாரிக்கணும்னு பிளான் பண்ணவர். அதாவது ஒரு சினிமாவுக்கு ஜஸ்ட் லைக் தட் வரல, அவர் பிளான் பண்ணி என்னால் முடியுங்கிறத தகுதிக்கு எது முடியுமோ இந்த நேரத்தில் அதெல்லாம் பிளான் பண்ணி அழகாக பண்ணி இந்த படம் பண்ணார். சின்ன நீங்கள் இஷ்டப்பட்டு தானே பண்ணீங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே இஷ்டப்பட்டு பண்ணுங்கள். ஏன்னா என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னா எல்லோரும் நினைக்கிறோம் எடுத்தோன்னா எண்டுக்கு நீங்கள் வந்து எதையும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு போர் அடிக்கும் லைஃபு. உலகத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து தனிமையாகிடுவாங்க. ஸோ நம்ம தனிமையாக இருக்கோம். நீங்கள் 10,000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறோம்னா நம்ம ஏகப்பட்டது அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வாழ்க்கையில் வந்து நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே பார்க்கிங் தான். நம்ம பிறக்கிறப்ப அப்பா அம்மா கூட இருக்கிறோம், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைகள் வர்றாங்க, எல்லாம் பார்க்கிங் தான். அதனால் இந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இளமையான படம் சிக்லெட்ஸுங்கிறது ஒரு பாட்டு. சரிங்களா? இதை அந்த பார்க்கக்கூடிய பார்க்கிங்கை பார்த்து ரசிங்க. இந்த டைரக்டர் முத்து சார் வாங்க, இவர் எனக்கு இந்த படத்தில் நடிக்க சான்ஸும் கொடுத்தாரு. ஸோ நான் படத்தில் ஒரு அப்பா கேரக்டர் பண்ண வேண்டியது.
அந்த டயத்தில் எனக்கு கொரோனா கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால நான் பிரதர் என்னால் பண்ண முடியாது, ஐ டு நாட் நோன்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். எனக்கு அடுத்த படத்தில் சேர்ந்து பண்ணுவோம், காட் பிளஸ் யூ. சரிங்களா? அதனால் வந்து லைஃப்பில் என்னென்னா, இது கிடைக்கல அது கிடைக்கல போச்சு சான்ஸ் போச்சு இல்லை, உங்களுக்கு எழுதப்பட்டது என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் முயற்சி பண்ணுங்கள். இந்த பிரிவில் நடக்கலனா கூட அடுத்த பிரிவில் கூட கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், கற்பனைக்கு கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது. டோன்ட் பி மைசர் ஒயில் ட்ரீமிங். சரியா? எல்லாரும் கிரேட் பீப்புள் தான் எல்லாரும். அதாவது நீங்கள் எப்போ நினச்சோன்னா அவர் பெரியாளர் எல்லாமே ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாரும் ஈக்குவல் தான். உங்கள் கூட இருக்க பிறகு உங்கள் ஆத்மா இட் வில் கம் டு யூ, நாட் ஈவன் ஒய்ஃப் சில்ட்ரன் யார் வரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களை ரசிக்க கற்றுக்குங்க, உங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். அதான் சீனிவாசன் சொன்னேன், சீனு இந்த படம் அந்த படம்னு பார்க்காத, படத்தை பார்க்குறதுக்கு தான் எல்லாரும் ஏகப்பட்டவர் இருப்பாங்க. சரியா? வெளியில் சொல்ல மாட்டாங்க. சரியா? ஏங்கிறது நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன், இட்ஸ் நாட் ராங் வேர்டு. இங்கிலீஷில் அல்ஃபாபெட்டிக்கில் ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா அதனால் வந்து ஏ கிளாஸ், எவ்ரிபடி சே ஏ கிளாஸுன்னா பெஸ்ட் மூவி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பெஸ்ட் மூவி தான். அந்தந்த ஏஜ் குரூப்பில் நம்மளும் அந்த ஏஜ் குரூப்பில் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அந்த டயத்தில் நம்மளும் இந்த தாட்ஸ் வந்துருக்கும், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், சில்ட்ரன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அண்ட் பேரண்ட்ஸ் எப்படி அவங்களை கைட் பண்ணுங்கிற படம். இட் இஸ் அ இன்ஃபர்மேட்டிவ் மூவி, டோன்ட் டேக் இட் அதர் வே. ஓகே, அதர்வைஸ் திஸ் இஸ் அ நைஸ் மூவி. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டும் யங் பாய்ஸ், உங்களுக்கு நல்லா ஃப்யூச்சர் கிடைக்க ஆண்டவனை வேண்டுறேன். ஏன்னா என்ஜாய் பண்ணுங்கள், வாழ்க்கை என்பது என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச், காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் சீனு ஃபார் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய் ஸ்ரீராம். எங்கேயும் இருப்பாப்புல இது நீங்கள் நான் சொல்லுவேன், கடைப்பிடிக்கணும். ராஜன் சார், ஓகே. அனைவருக்கும் வணக்கம். விண்டோஸ் சார் சொல்லும்போது சீனிவாசன் குரு எங்கள் கட்சிக்காரனாரு. அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். எங்கள் கட்சி சினிமா கட்சிங்க. ஓகே, நம்ம கட்சி தான். அப்போ என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல, நம்மளுக்கு கூட நம்மளே மாட்டிக்கிட்டு நினைக்கக்கூடாது நீங்கள். ஓகே, அப்படியா? நம்ம சினிமா கட்சி அதான். அப்புறம் இந்த இசையை வெளியிட்டவன் நாயகன் பாலமுரளி பாலாவா, மிஸ்டர் பாலா, மியூசிக் டைரக்டர். அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை. ஓகே, இருந்தாலும் எல்லோரும் அவரை வாழ்த்துவோம். இன்னொருத்தர் சூழ்நிலாம் நல்லா இருந்தும் தயாரிப்பாளர் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல, கதாநாயகி. இது நிறைய தொடருது. ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்து வெளியே கொண்டு வரக்குள்ளே மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பெரிய ஹீரோக்களுக்கே பேசுகிறேன், நம்பர் 1 நம்பர் 2 சொல்கிற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி 100 கோடி 200 கோடிக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வெளியீட்டில் வச்சு அது ஒரு ஹைப்பை உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியாது. அப்போ தான் சினிமா இருக்குது. பெரிய ஹீரோருக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகெல்லாம் ஒத்துழைக்கணும், இசை வெளியீட்டில் வரணும். அது தயாரிப்பாளர் சங்கம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துலேயுமே லேசை விட்டுருந்தா சின்ன பிடிச்சல ரொம்ப பாதிப்பு உள்ளாவாங்க. ஒரு இசைவிட்ட வைக்கிறா இருந்தால் அது முடிஞ்சு தான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும், ஒரு 20% பிடிச்சி வச்சுங்க. 10 லட்சம் பேசிடலாம், 8 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் இசைவிட்டில் வந்ததுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு கையோடு வாங்கிட்டு போகணும், செக்கை காட்டுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் சரியாக வரும். நீங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு தண்ணி காட்டுவாங்க. அவங்க படத்தை நிறைய தண்ணி காட்டியிருக்காங்க லேடிஸு, அது அதுக்கு அப்புறம் வரேன். அதனால் இது அப்போ நேற்று இயக்குனர் ரொம்ப வேலை விட்டு சொன்னார், சார் எல்லோரும் சொல்கிறான் சார், என்ன வெளியூர் இருக்காங்க, வர ஃப்ளைட் டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க, தங்குறதுக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, மற்ற சாப்பாடு வசதி இங்கே கார் எல்லாம் இருக்குது சார். கதாநாயகி மனசு இல்லை சார், நம்ம நடித்த படத்துக்கு இசையில் கலந்துக்கணும் மனசு இல்லை. அதனால என்ன சொல்கிறேன், இங்கே வந்த ஹீரோ மற்ற கதாநாயகி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. மதிச்சு வந்துருக்காங்களே.
அப்புறம் முந்தா நாள் சங்கத்தில் சேர்க்கல் நம்பி அவர் தான் சொன்னார், சார் சிக்லெட்னு ஒரு படம் சார், உங்களை ஆடி வச்சு கூப்பிட்றாங்க சார். சரி டீட்டில் அனுப்பி வைங்கண்ணே. அவர் டிசைன்லாம் அனுப்பி வச்சார். பகீன் ஆகி போச்சு. 4-5 பொண்ணுங்க, நீங்களே பார்த்துப்பில்ல, ட்ரெயிலாம் பார்த்துப்பில்ல, ஒன்றுக்கு தோட தெரியுது, ஒன்றுக்கு ஸ்ரீலூஸு, புது விதமாக இருந்துச்சு. என்னடா அது வேறு மாதிரி படமாக இருக்குமோ அப்படின்ட்டு நான் நம்பிட்டு சொன்னேன். நம்பி அதை மாட்டி விட்டாதிய, டிசைனு மாதிரியா இருக்குது, வர போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்ப தாயங்கினேன். அவர் இப்போ கொஞ்சம் திருப்பி லைனுக்கு வந்தார். சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார். எப்போ சார் வர சொல்லலாம்? சரி நான் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, ஒரு 12 மணிக்கு வர சொல்லுங்க. கரெக்டாக வந்தாங்க. வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது அப்போ முடிவு இந்த மாதிரி படத்தை நம்ம போகணும் அப்படின்னு. ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம். இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு 2K கிட்ஸுங்கிறாங்கல்ல, 2K கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க, ராஜன் சார்ன்ட்டு. அவர் வந்து AK-47 கிட்ஸ் அவர்லாம். அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு. அப்போ நான் யோசித்தேன், சரி இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு, அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ உஷாராக இருக்கணும், தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு. அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன், இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் தெரிஞ்சு டேரக்டர் எவ்வளோ புத்திசாலின்ட்டு. இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிழக்காசல் மாதிரி திருப்பாச்சி டிசைன் போட்டுக்குள்ளே ஒருத்தன் உள்ள வர மாட்டான். என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிக்கிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல, யார் வருவா? பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கு எப்படி இருக்காங்க, நீங்கள் முதல்ல எப்படி தேட்டரில் உள்ளே கொண்டு வரணும், முதல்ல உள்ளே கொண்டு வருவான், அப்போ நம்ம கருத்தை சொல்லுவோம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால முதல் இந்த ட்ரெயிலர் இந்த டிசைன்லாம் காரணமே நம்ம திருறாங்களாம் பசங்க எங்கடா அப்படி திருறாங்கல்ல, அவங்க உள்ளே கொண்டு வரக்கான விஷயந்தான் இந்த ட்ரெய்லரும் டிசைனும். எனக்கு இன்னொன்று என்ன, இன்னொரு டவுட்டு டைரக்டர் மேலே, புதுசு மேலாம், இந்த சர்டிஃபிகேட்டை இவங்க விரும்பி வாங்கியிருப்பாங்களோன்ட்டு. ஏன்னா ஏன் போட்டால் நாலு உள்ளே வருவாங்க அம்மாளுக்கு அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. சார் ப்ளீஸ் சார், ஏதாவது சேரலாம் வேணால் சேர்க்குறோம் சார், கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க கூட இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸை புரிஞ்சு வச்சுருக்காரு டைரக்டர் ராஜன் சார்லாம் புரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் உண்மையாக தெரியும், நான் வந்து பொய்யிலாம்ல, ஏன்னா நடந்த விஷயமே சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க. இந்த படம் நான் வந்து கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து 2K கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ, பெற்றவங்க பார்க்கணும் சார், பெற்றவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஏமாளி இருக்காங்க. குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அவங்க அறிவை நினைக்கிறது, நம்மளோட பசங்க திறமைசாலி நினைக்கிறது, அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது. இதனால இன்றைக்கி நாட்டு சீரழிது இன்றைக்கி. அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான், எப்படி பசங்களை கண்காணிக்க. ஏன்னா இன்றைக்கி அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு. இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன், அதோட பொண்ணுகளை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டி வரதை விட 4 பசங்களை கூட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. அவங்கள உத்தமமாக சித்தரிக்கிறது. அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படி உசுவாங்க, அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்துக்கு தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க. இன்றைக்கி கலாச்சார சீரழிங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு. ஒரு டயலாக் போட்டால் இருக்குதுல, முடிஞ்சா படு இல்லைன்னா விடு, எல்லாம் ஒன்று தான். இது தான் கட் பண்ணியிருக்கேன் சார் ப்ளீஸ். முடிஞ்சா படு இல்லைன்னா விடுனா எவ்வளோ ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் பொண்ணு என்னென்னா இது வேதனையான விஷயம். அந்த டயலாக் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும்போது மாதிரியா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத வெளிப்படுத்திருக்கார் படத்தில். அப்போ ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்றுமே புரிஞ்சுக்கணும் நம்மளாம்,
டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது. நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. நிறைய குடும்பங்களில் புருஷன் முன்னாடி பேசிய 4-5 வருஷம் இருக்கும். சில குடும்பத்தில் அப்பயும் சரியாக இருக்க மாட்டான், சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது, ஆனால் சேர்ந்து வந்து தான் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா, தான் பெற்ற பிள்ளைகளுக்காக சார். தான் பெற்ற பிள்ளைகளுக்காக குழந்தைய பெற்றுட்டோமே, இதுகளுக்காக சேர்ந்து வாழ்ந்துருக்கா சார். பழகும் இன்னைக்கு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அதான் உண்மை. இன்னைக்கு அதை பசங்க புரிஞ்சுக்கணும். அப்பா என்னவோ கஷ்டப்படுறாரு, அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, யாருக்காக கஷ்டப்படுறாங்க, இதை பசங்க புரிய வைக்கணும். முதல்ல அது நம்ம பேரண்ட்ஸ் பகிர்ந்துக்கிறது இல்லை. நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்க திரிக்கக்கூடாது சொல்லணும் சார். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படி சம்பாதிச்சு ராப்பட உழைச்சி சம்பாதிச்சு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும். கஷ்டத்தை சொல்லணும் ஃபஸ்ட்டு. அது இல்லை இன்னைக்கு. நண்பர் மனைவி பொன்மாணிக்கம் அன்புள்ள அம்மான ஒரு புக்கு, நிறைய பிரபலங்கள் தன்னுடைய அம்மா பற்றி எழுதியிருந்தாங்க. அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதில் ஒருத்தர் பதிவு ஒன்றது இன்றைக்கி என் மனசில் இருக்குது. என்ன, ஒரு பிரபலம் தான் அவங்க, ஒரு அம்மா, அவர் கணவன் சரியில்லை, நிறைய பெண்கள் தொடர்பு, சில நேரங்களில் வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது. இது இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்ட பெற்ற பொண்ணு கேட்குது, ஏமா இப்படிப்பட்ட ஆளோட நீ வாழ்கிற, இப்படி புருஷன் உனக்கு தேவையா, தூக்கி போட்டு வேண்டிய என்ன அப்படின்ட்டு. அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போ தூக்கி போட்டிருக்கேன், உனக்கு தாயம் இருக்குல்ல, எப்படி தூக்கி போட முடியும். இதான் சார் தாய். இந்த தாய் உள்ளத்தை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும்ல. அந்த பொண்ணு கேட்டுச்சு, அம்மா சொல்லிட்டாங்க. இது மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் பெண்களுக்காக பொம்பளை பெற்றுட்டோம், இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையாக வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேதனை அடைக்கிட்டு புருஷனுடைய குடும்பத்தை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்குள்ள நிறைய பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாங்கிறது தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகிடுச்சு. வீட்டில் ப்ராப்பர்ட்டி இது. ரொம்ப நான் என்கிட்ட சொன்னால் அப்பா பிடிக்க முடியாது, அம்மா உங்களுக்கு தெரியும். இன்னும் மிஸ்டேக்குன்னா சில தாயில் என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பன் கூடலாம் வேறு ஒன்றும் குடும்பம் நடத்த முடியாது, நான் தான் நடத்துவேன். பெருமை பேசியே அப்போ நான் மட்டும் தட்டிடுறது. இவருக்குலாம் எப்படி நான் வாழ முடியும், இவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் ஜட்ஜாக இருப்பார், 2 பேரும் தூத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பார். இவர் சொல்லுவா, உங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு. இப்படி ஜட்ஜாக இருக்கட்டும், வைக்கலாக இருக்கட்டும், எல்லாரும் ஈஸியாக அது ஒன்றுமே தெரியும். வீட்டில் ஒரு புருஷனாலே ஒன்றும் தெரியாதுன்னு ஆயிடுது. இப்போ இப்படி தொட்டதுன்னா அப்போ அந்த அம்மா பொண்ணு இப்படி அப்பனை மதிக்கும், அது முட்டாளை பார்த்துருக்கு, இவருக்கு என்ன தெரியும்ட்டு. அம்மா பொண்ணு ஏமாத்து ஈஸி. இந்த காலகட்டத்தில் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி படம் சிக்லெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த, கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத சொல்கிற படம். ட்ரெய்லர் இப்படி இருக்கும், பேசி எல்லாமே படத்தை பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பல மடங்கு இன்றைக்கி ஓடிடி தளத்தில் வர படங்களுக்கு வேண்டும். மிக மிக மோசமாக இருக்குது. ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது முன்ன ஏசெட் பண்ணி அடலாம் காட்டிடுறாங்க, அப்போ வயதுக்கு மட்டும் உள்ளே போகிறாங்க. இன்னொன்று இப்போ நிறைய யாரும் இப்போ அதிகமாக ஃபேமிலியாக உள்ள தேட்டருக்குள்ளே போகிறதில்ல. ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓடிடி தளத்தில் வர படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம், மத்திய அரசு கவனத்தை கொள்ளணும். இன்றைக்கி குடும்பத்தோடு பார்க்குறது வீட்டில் தான், ஓடிடி தளத்தில் தான். அதில் வர படமாக பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது. வன்முறை, கை தனியாக ஓடுது, தலை தெரியாத விழுகுது, ஒருத்தன் கத்தி வச்சு கழுத்தை அறுத்துட்டே இருக்கேன் சார். குழந்தை பசங்க பார்த்துட்டு இருக்கு. அதுமாதிரி இந்த செக்ஸ் காட்சிகள், அதுக்கு பீஃப் எடுத்து போட்டுருக்கு. அந்தளவுக்கு அவ்வளோ நெருக்கமாக பண்ணுறாங்க. இதுக்கு ஓடிடி சென்சார் தேவையில்லையா? எப்படி தேவையில்லாமல் இருக்கும்? வீட்டில் ஓடிடி தளத்துக்கு தான் சென்சார் தேவை. இப்போ உள்ள சென்சாரை விட 3 மடங்கு அதில் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி தான்ப்பா சில படம்லாம் ஓடிடி ரிலீஸ் ஆகி தூக்குறாங்க. ஏன்? இப்போ சென்சார் நினச்சி அங்கே கோட்டை விட்டாங்க. ஓடிடி தளத்துக்கு கண்டிப்பாக
சென்சார் வேணும். அதை வந்து மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்கணும். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில் முன்னாடி குடும்பம் பார்க்குறீங்களே, தான் குழந்தைக்கு மேலே அக்கறை இருந்தால் அவங்களும் சென்சார் குரல் கொடுக்கணும். இந்த சிட்டர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். துள்ளுவதோ இளமை அந்த டைப்பில் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இந்த மாதிரி படத்துக்கு வந்து அன்றைக்கி வெடிக்க விட்டார். அன்றைக்கி உலகநாயகன் கமலஹாசன் அவர் படத்தில் உணர்ச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம் தான். டைட்டிலும் உணர்ச்சின்னு இருக்கேன். நான் இப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். அவர் நடித்த பெரிய ஹீரோவாயிட்டார். இந்த படத்தில் எப்படி ஒரு துள்ளுவதோ இளமை படத்து மூலமாக ஒரு செல்வரம் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து நமக்கு பெரிய டேரக்டராக உருவாக வேண்டும். மொத்த யூனிட்டுங்க இந்த வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். பட தயாரிப்பாளர் அருமை தம்பி சீனிவாச குரு அவர்களே, படத்தை இயக்கியுள்ள தம்பி முத்து அவர்களே, படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வெற்றி பட இயக்குநராக விளங்கிய உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, மற்ற நந்தகோபால் அவர்களே, உளமாற தயாரிப்பாளரை, இயக்குனரை, நடிகர்களை வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். ஆனால் இங்கே வயிற்றுக்கு பிரியாணி விருந்து கொடுத்த பிறகு செவிக்கு சில செய்திகளை சொல்லி வாழ்த்த இங்கே விழாவை நடத்தியிருக்கிறார்கள். பல பேர் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு படத்தை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிக்லெட் என்ற இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். நீட், வெரி நீட், ரொம்ப அற்புதமான இந்த காலத்துக்கு தேவையான ஒரு செய்தி. அது ஏவா ஏவான்றது வேற. அப்பா அம்மா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்பா அம்மா சொல்கிறத பிள்ளைங்க கேட்குறாங்களா, பிள்ளைங்க சொல்கிறத அப்பா அம்மா கேட்குறாங்களா என்ற பிரச்சனையை அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது. இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் பல சாஃப்ட்வேர் வந்து பெரிய வளர்ச்சியும் கொடுத்துருக்கிறது, பல அழிவுகளையும் கொடுத்துருக்கிறது. நீங்கள் உதாரணமாக ரம்மி கேம், சூதாட்டம் பல குடும்பங்களை பாழாக்கி பல குடும்ப தலைவர்கள், குழந்தைகள், பிள்ளைகள், மாணவர்களை அழிச்சிச்சு. போதையில் அது ஒரு போதை. இதை தமிழக அரசு சட்டம் போட்டு பல குடும்ப தலைவர்கள் பேராசையில் ஆடி எல்லாம் மனநோயாளியாகி கெட்டு போனாங்க. 20க்கும் மேற்பட்ட இறந்து போனாங்க. சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒப்புதலுக்காக. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட் என்னமோ சொல்லுதுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த ஆளுநர் இந்த கேம்பிளிங் நடத்துகிற அந்த முதலாளியோடு பேசுகிறார், தனியாக கூட்டம் போட்டு பேசுகிறாராம். அது எந்த வகையில் நியாயம்? குடும்பத்தை கெடுக்கிற இது. மற்ற அரசியலுக்கெல்லாம் நம்ம தயாராக இல்லை. அது இப்படி சில நடக்குது. ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். குடும்ப கலாச்சாரம் எங்கேருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தீர்ப்பில் ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு கணவன் மனைவியில். அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனால் அது தப்பு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட். இதுவாக நம் கலாச்சாரம் எப்படி சீர்கெட்டு போச்சுன்னு இருக்கு. அதுக்காக 1-2 உதாரணத்தை கேள்விப்பட்டதை சொன்னேன். ஏன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட், தேவையான சப்ஜெக்ட். இன்னொன்று தாய் பாசம் தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது. இப்போ அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க இந்த குடும்பத்தில். 8 வருஷமாக அந்த வீட்டில் நாய் இல்லை, தாய் தான் இருந்தாங்க. இந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு, இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை.
அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு, ஒரு பெண் குழந்தை. அவன் என்ன சொல்கிறான், நாய் வாங்க போகிறேன். அம்மா சொல்கிறாங்கப்பா வானப்பா, ஃப்ளாட் வீடுப்பா, வேறு எங்கே கிரவுண்டு கூட இல்லை, நாய் அங்கங்கே ஓடும், முடி உதிரும், வேணாப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ். அவங்க வந்து ஒரு பேராசிரியர், ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நாய் வேண்டாம்ப்பா, பாசம் வைப்போம், அதனால் வேண்டாம். அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு நாய் கண்டிப்பாக வேணும், உனக்கு இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா போயிடு. சத்தியமாக சார் 6 மாதம் ஆச்சு சார். நாய் வேணுமா சார், பெற்ற தாய் வேண்டாமா சார்? என்ன சார் கலாச்சாரம், எங்கே போகுது? அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளாட் வீடு வந்து புள்ள ஒரு ரூமில், மனைவி கணவன் ஒரு ரூமில், பொண்ணு ஒரு ரூமில், எல்லாரும் எப்பாவது ஒரு தடவை தான் ஹாலில் இருப்பாங்க. பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது, செல்ஃபோனு, அம்மாவுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, பையனுக்கு ஒன்று வருது. 4 பேரும் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மாடிக்கு போகிறான், ஒருத்தன் வராண்டா போகிறான், ஒருத்தன் தெருவுக்கு போகிறான், அம்மா சமையல் கட்டில் போகிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன பேசுகிறான்னு யாருக்குமே தெரியல. இப்பெல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு நிறைய நடந்தது, நல்ல பண்பாடு. ஆனால் இப்போது அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து, அப்பா இவர் தான் என் புருஷன், கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறான் சார் அப்பா அம்மா ஒன்றும். ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸாக இருக்கோம். அதுக்காக ஒரு சின்ன 2 வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கதை ஒரு அற்புதமான மேட்ரை குடும்பங்களுக்கு சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம். அதை முத்து என் தம்பி பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க தம்பி, நல்லா பண்ணியிருக்கீங்க. சீனிவாச குரு ப்ரொடியூசர் இந்த படத்தை துணிச்சலாக எடுத்திருக்காரு. அதில் கூட அவர் வேற ஒரு படம் ட்ரை பண்ணாராம். இந்த கதையை பொண்ணுக்கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்பா இதான் எடுக்கணும்னு சொல்லிச்சான். அதனால் இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா இந்த காலத்து பிள்ளை எப்படி வாழணும் குடும்பத்தோடுன்ற விரும்பி தான் இதை மக்களுக்கு சொல்லணும்னு அது அப்பாவுக்கே இந்த படத்தை எடுங்கன்னு சொல்லி. அந்த அப்பா பொண்ணு பேச்சை கேட்டான் பார், குரு நீ வாழ்க, அப்பா வாழ்க, அம்மா வாழ்க, பிள்ளைகள் வாழ்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, பொண்டாட்டி சமையல் ரூமில் இருக்கான், புருஷன் பெட்ரூமில் இருக்கான். புருஷன் ஃபோன் பண்ணுறான் பொண்டாட்டிக்கு பெட்ரூமில் இருந்து. ஃபோன் பண்ணால் என்னது, நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். எங்கே, ஒரு 50 அடி தூரம் தான். இன்னொரு ஃபோன் போட்டான், என்னடா இவளை காணன்னு. நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டிக்கு அங்கே ரகலை வராது. அப்படி ஆயிடுச்சு. இப்போ மனசெல்லாம் மாறி போச்சு, ஒத்த மனம் இல்லை. அந்த கூடத்தில் 16 பிள்ளைகளை வச்சு பாட்டி சாதம் உருட்டி கொடுக்கும், 16 பிள்ளைங்க கையில் வாங்கும். அந்த காலம் போய் பெத்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கே இப்போ தொடர்பு இல்லாமல் போச்சு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படம் சிக்லட். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் சில வெற்றி பெறும், ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்க, பார்க்குறாங்க. டாடா, குட் நைட், இருகப்பற்று, போர் தொழில், இப்படி இன்னும் ஒரு 10 படம் இருக்குது இந்த வருஷத்தில் வெற்றி பெற்ற படங்கள். அதில் இன்னொன்று, இந்த ஹீரோவை பண்ண தம்பி அவன் ஏதோ ஒரு 50 படம் ஹீரோவாக நடித்த மாதிரி ஒரே ஷாட்டில் அவ்வளோ பெரிய டைலாக்கை பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது டைரக்டருடைய திறமை, அந்த தம்பியுடைய திறமை. அவர் தெலுங்காக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள் தான். தமிழ் மீது நன்றி உள்ள வரை தெலுங்கு நாங்கள் வரவேற்போம். தமிழர்கள் மீது நன்றி உள்ள வரை. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோக்களும் மற்றவங்களும் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கவங்களும் இங்கே வர்றாங்க, அது தப்பே இல்லை. ஆனால் உன்னை க்ளோஸ் பண்ண என்ன க்ளோஸ் பண்ணோன்னா அதுதான் தப்பு. ஆக இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா. இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பானை சோற்றில் ஒரு சோறு எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தா பானை சோறு வெந்ததாக வருத்தம். ஆனால் நான் ரசிக்கு பார்த்ததை வாயில் போட்டு ருசித்து பார்த்தேன். அந்த சாதம் பிரமாதமாக வெந்திருந்தது.
இந்த சிக்லெட் அற்புதமாக வேகத்தோடு அற்புதமாக பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வருவார், முத்து மிகச்சிறந்த இயக்குனராக வருவார். உங்களுடைய அன்பும் ஆசியும் அவர்கள் வேண்டும். நன்றி, வணக்கம். மத்தியானம் ஆரம்பிச்சது சூப்பரான டைட்டில். வந்த உடனே ஒரு பேக்கெட் சிக்லெட் கொடுத்துருந்தா இவ்வளோ பேர் பேசும்போது நானும் ரொம்ப நேரம் மென்னுட்டு இருந்திருப்பேன் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு பேக்கெட் சிக்லெட் கொடுத்துருந்துருக்கலாம். நிறைய பத்திரிகை நண்பர்கள் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வேறு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் எல்லாம் பேசிட்டாங்க. இயக்குனரில் ஆரம்பித்து தயாரிப்பாரில் ஆரம்பித்து நம்ம பேரரசு ஒரு அருமையான நிறைய நல்ல விஷயங்களை பேசினார். முத்தாய்ப்பா அண்ணனும் பேசிட்டாரு, ராஜ் அண்ணன். இனிமேல் திருப்பி நம்ம என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் ஒரே ஒரு விஷயம், வர்றவங்கெல்லாம் ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்ட்டு கொஞ்ச நேரத்தில் பேசிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார் அவர். ரொம்ப நேரம் பேசிட்டு நான் இப்போ தொடங்குறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் யாரும் கைத்தட்டலையா? கைத்தட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கைத்தட்டு வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி அதை சொல்லிட்டு வந்து அவர் ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறாரு. நல்ல வேலை நான் சாப்பிடாம வந்தேன். கடைசி நேரத்தில் நம்ம நம்பி அவர்கள் ஒரு டப்பாவில் வெஜிடேரியன் கொண்டு வந்து என்கிட்ட கையில் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இல்லைன்னா நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். படத்தை பார்த்து மயங்க வேண்டிய விழிகள். ராஜண்ணன் சொன்ன மாதிரி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மியப்படும்ன்றதை மாற்றி வயிற்றுக்கு சாப்பாட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செவிக்கில் கண்ணுக்கு விருந்து அளித்திருக்கிறார்கள். கண்ணுக்கு எப்படிப்பட்ட விருந்து எல்லாம். யார் இளைஞர்கள் இல்லை, நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால் இந்த ட்ரெய்லருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஒரு கைத்தட்டிடுவோம், உண்மையான கைத்தட்டு. இந்த டைரக்டர் முத்து வந்து உண்மையிலுமே அதாவது ஒரு தயாரிப்பாளரே வந்து பாராட்டுற அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நன்றி, அந்த இயக்குனருக்கும் பாராட்டுகள். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து வேற ஒரு படத்தை தூக்கி போட்டு இந்த கதையை கேட்டு, அதுவும் அவருடைய புதல்வி சொல்ல, ஏன்னா நீ மிகப்பெரிய தயாரிப்பாளினி ஆயிடுவேன். ஏன்னா சமீபத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு படம் பண்ணாங்க. அவங்க ஏதோ படம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அர்ச்சனா உடைய சகோதரி ஐஸ்வர்யா, அவங்க பேரும் ஐஸ்வர்யா, அவங்க வந்து ஒரு கதையை கேட்டேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த படம் தான் லவ் டுடே. இந்த லவ் டுடேக்கு அடுத்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து தம்பி எங்கிட்ட சொன்னார், அஃப்கோர்ஸ் பேரரசுக்கிட்ட சொல்லும்போது நானும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். இந்த படம் வந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு எடுத்தோம், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். இன்னைக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இந்த 20 கிட்ஸு, 2K கிட்ஸு, 5K இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வளர்க்குறோம், அவ்வளோதான். நம்ம வந்து அப்போ தெரியாமல் பண்ணதை இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். கரெக்ட் தானே? நம்ம என்ன லொல்லு பண்ணியிருப்போம். ஏன் ராஜண்ணே, நீங்கள்லாம் சும்மாவாக இருந்திருப்பீங்க. சும்மா இங்கே வந்து நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் பேரண்ட்ஸ் எல்லாம், எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகியமானவனாக இருந்திருப்பானே தவிர, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தெரிய நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி. அதனால் இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். இன்னொரு தடவை வேணுமா? போட்டுருவோம். பத்திரிகை நண்பர்களின் வேண்டுகோளுக்கு நீங்கள் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நானும் இன்னும் ஒரு தடவை பார்த்துட்றேன்.
என்ன டைரக்டர் அடுத்தது இந்த கிட்ஸுகளுக்கு ஒரு படம் இந்த மாதிரி எடுங்கன்னு. என்ன அவங்க போய் பப்பில் டான்ஸ் ஆடுறாங்க, சியர்ஸ் சொல்கிறாங்க, அரைகுறை ட்ரெஸ் போடுறாங்க. அவன் ரூம் போட்டு அரைகுறை ட்ரெஸ் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க பெரிய ஆளுகளில். நீங்கள் வேறு இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா, பார்க்குறோம்ல. நீங்கள் என்ன ஒன்றும் தப்பாக இல்லை, எடுத்துடல. அதே மாதிரி இது பெரிய நம்ம இப்போ நம்ம எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்போ சென்சார் தேவையா? நீங்கள் சென்சார் போர்டில் இருந்தீங்க, முதல்ல நீங்களே உட்காந்துங்க பேசிகிட்டு இருக்கீங்க சென்சாரை பற்றி. அவரை சொல்கிறேன். சென்சார் போர்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்கள் தாங்க பண்ணணும். விட்டு போயிடுங்க பாவம். இதெல்லாம் பார்த்தேன், எங்களுக்கே ஒரு சின்ன இன்னும் வாழ வேண்டும் போல ஒரு ஆசையை தூண்டுகிற விதத்தில் சில விஷுவல்ஸ் இருக்குன்னா அதை ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. ஏங்க உடனே சென்சார் போர்டுக்கு வேறு சொல்லி இதையும் வெட்ட சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் போல். அப்படி இல்லை, கண்டென்ட் என்ன அவர் சொல்ல வந்தது. நீங்கள் ஒரு மேட்ரு சொன்னார் பேரரசு, ரொம்ப சரியான மேட்ரு. அதாவது இப்படி இருந்தால் தான் அந்த இளம் வயது பசங்க பொண்ணுங்கெல்லாம் தேட்டருக்கு வருவாங்க. இப்போ ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்க தான் இன்றைக்கி தேட்டருக்கு வர்றாங்க. உண்மையாகவே யார் ஐடியில் வேலை செய்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, இவங்களாம் படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டண்ட். படத்தில் கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்டுருங்க, அவங்கள தேட்டருக்கு கூப்பிடுக்குன்னா ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ பெரிய நடிகர்களில் தம்பி சொன்ன மாதிரி அவங்க அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டென்ட்டை கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒருத்தர் திட்ட வேண்டியது, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது, அது புயல் மாதிரி கிளம்பி. இந்த படத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு அவங்க பேசுனதுக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் பாவம், நேர்மையாக காட்டியிருக்காரு. ஆக இந்த நேர்மை வெற்றி பெறும். கரெக்ட் தானே? நம்ம போய் சொல்லி இன்றைக்கி குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அண்ணன் அழகாக சொன்னாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதாவது குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க. புரியுது உங்களுக்கு? அப்புறம் இவன் சுதந்திரமாக தெரியும், இவன் என்ன பண்ணுறான்னு சாயந்தரம் வரலும் தெரியாது. திருப்பி அந்த 3:30 மணிக்கு குழந்தைய பிக்கப் பண்ண போகும்போது வரையில் அப்போ ஒரு என்னால் வர முடியாது, நீ போயிடு. இது எத்தனை வீடுகளில் நடக்குது. அந்த குழந்தைங்களை நம்ம மட்டும் உள்ளுணர்வோட பாசத்தோடு நம்ம பராமரிக்கிறோமா? குழந்தைங்களையே குற்றம் சொல்லக்கூடாது. நீங்கள்லாம் கரெக்டா? குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கு இருக்குது. இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அவருக்கு பார்த்தீங்களா டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாரு. நீங்கள் தானே மேட்ரு இழுத்தீங்க வம்புக்கு. ஸோ பெற்றவங்களுக்குன்னு 1008 பிரச்சனை இருக்கும். அண்ணன் சொன்னார், பல விஷயங்கள் எடுத்து வச்சார். ஒரு ஆம்பளை பல தொடர்புகளில் இருக்காருன்னு. அந்த ஒவ்வொரு தொடர்புக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான். ஒரு தொடர்புட உருவான குழந்தையே அட்மிட் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்கூலில் விட்டுட்டு இன்னொரு தொடர்பில் உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போவான். அவனுடைய உண்மையான டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா?